ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரி ஸ்பாட்லைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிற கோவிலை பற்றின வீடியோ. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சென்னை குரோம்பேட் நெமிலிச்சேரியில் இருக்குது. நெமிலிச்சேரி அப்படின்னோடனே எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் சென்னையில் 2 நெமிலிச்சேரி இருக்குது. ஒன்று சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் ஒரு நெமிலிச்சேரி, அண்ட் இந்த குரோம்பேட்டில் அமைஞ்சிருக்கிற நெமிலிச்சேரி. எல்லாருக்கும் அந்த நெமிலிச்சேரி தான் நினைவுக்கு வரும். இந்த நெமிலிச்சேரி பல பேருக்கு தெரியாது. இந்த நெமிலிச்சேரி வந்து குரோம்பேட்டில் ராதா நகர் அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்தபடியாக வரும். அதுதான் நெமிலிச்சேரி. இந்த நெமிலிச்சேரியில் 100 ஆண்டு பழமையான சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவும் இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த அகஸ்தீஸ்வரர் கோவில் வந்து அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோவில் இது. இந்த நெமிலிச்சேரியில் அருள்பாலித்து வரும் அகஸ்தீஸ்வரர் கோவிலை அகத்திய முனிவர் அவர்கள் உருவாக்கி பிரதிஷ்டை செய்ததா வரலாறு சொல்லுது. இந்த கோவிலோட வரலாறு மற்றும் நெமிலிச்சேரி அப்படின்னு பெயர் வந்ததற்கான வரலாறு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறீங்க. சிவ பக்தர்களும் சிவ தொண்டர்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நெமிலிச்சேரி அப்படிங்கிற ஊர் பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா நெமிலிச்செரிவு. இது ஒரு தெலுங்கு சொல். அதாவது சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெமிலிச்சேரி கிராமம் வந்து ஜமீன் ராயப்பேட்டையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அதை ஆண்ட ஜமீன்தார் இந்த கிராமத்தை வந்து காஞ்சிபுரத்தில் இருந்த வேத விற்பனர்களுக்கு வந்து இதை தானமாக கொடுத்துட்றாரு. அந்த வேத விற்பனர்கள் எல்லாரும் தெலுங்கை வந்து தாய்மொழியாக கொண்டவங்க. அவங்க இந்த கிராமத்தை தானமாக பெற்றுக்கொள்ளும்போது இந்த ஊர், இந்த கிராமம் வந்து நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே அமைப்பெற்று இருந்துச்சான். அதாவது ஒரு சோலையாக இருந்திருக்கு. மயில்கள் வாழும் ஒரு இடமாகவும் இந்த நெமிலிச்சேரி இருந்திருக்குது. காலப்போக்கில் நெமிலி செரிவு அப்படிங்கிற வார்த்தை நெமிலிச்சேரி அப்படியா மாறிடுச்சு. இதுதான் இந்த நெமிலிச்சேரிக்கான வரலாறு. எப்படி நெமிலிச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு ஒரு வரலாறு பார்த்தோமோ, இந்த ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் 11 சித்தர்களில் ஒருவரான அகஸ்தியர் சித்த மருத்துவ முறைகளை வகுத்தவர்களில் தலையானவர் என்றும் ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர் என்றும் கூறப்படுகிறது. இவர் வருங்கால மக்களுக்கு பயன்படும் வகையில் நோய்களை குணமாக்கும் சக்தி வாய்ந்த சிவலிங்கங்களை தன் யோக சக்தியால் உருவாக்கி பல இடங்களில் பிரதிஷ்டை செய்துள்ளார். இவர் உருவாக்கின கோவில்கள் இன்றும் இருக்கின்றன. மேலும் இவ்வாலயங்களை வேதங்களை நன்கு ஓதும் இடங்களில் தான் பிரதிஷ்டை செய்துள்ளார். அவ்வாலயங்களில் உள்ள மூர்த்திகள் பெயர் அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவல்லி. இது அவரது முத்திரை. அதாவது முத்திரைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரேட்மார்க்னு சொல்கிறோம். அவர் எங்கெங்கெல்லாம் கோவிலில் வந்து அமைக்கிறாரோ, பிரதிஷ்டை செய்கிறாரோ, அந்த சுவாமியோட பெயர் பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர், அம்பாள் பெயர் பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லி. ஸோ இது வந்து அவரோட ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். அவரால் இந்த ஆலயத்தில் இந்த மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுதுங்களாம். இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொல்லிட்டேன். இந்த கோவிலை வந்து அகஸ்திய முனிவர் வந்து உருவாக்குனதுனால இந்த கோவிலை வந்து ஒரு மகாஷேத்திரம்னு சொல்கிறாங்க. அது தவிர இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்ட சில பக்தர்கள் வந்து அவங்க அடைந்த பலனை ஒரு உண்மையாக வந்து சொன்ன ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கூறணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கோவிலில் வந்து வேண்டுனதுக்கு அப்புறமேட்டு அவங்க அடைந்த பலனை தான் வந்து பல பேர் சொன்னாங்க. ஸோ அதை தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது இந்த ஆலயத்தில் எழுந்தருளுக்கும் சுவாமி அம்பாள் சிலைகள் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்டதால் நோய் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறதாம். இந்த ஆலயத்தில் காலை சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தை அருந்தி 48 நாட்கள் கோவிலை சுற்றி வர சர்க்கரை நோய் குணமாகும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு சாற்றிய வளையல் பிரசாதத்தை கோவிலில் அணிந்து செல்லும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் உறுதி. பங்குனி உத்தர திருநாளன்று சுவாமி அம்பாளுக்கு நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்திற்கு திருமாங்கல்யம், வஸ்திரம் மற்றும் மாற்று மாலை செலுத்தி வழிபட திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பதும் உறுதி. விநாயகர் இருக்காருங்களா, விநாயகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாழைப்பழ மாலை அணிவித்து வழிபட நினைத்த காரியமும் நடைபெறும்னு இந்த கோவிலில் வந்து வழிபட்டு அதன் மூலமாக நன்மை அடைந்த பல பக்தர்கள் கூறியது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட பிற்கால வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு, அதாவது வந்து இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான கோவில்னு முன்னாடி இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த ஆலயம் சிதிலமடைய ஆரம்பிச்சிச்சு. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுவாமிகளின் கர்ப்ப கிரகத்தை தவிர ஏனைய பகுதிகள் எல்லாம் முற்றிலும் சீரழிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1930ஆம் ஆண்டு கோடா முனுசாமி ஐயர் என்பவர் வந்து இந்த சுவாமியோட கர்ப்ப கிரகத்தை மேல் தளத்தை மட்டும் பூசியும் தற்போது உள்ள அம்பாள் கர்ப்ப கிரகத்தை அமைத்தும் குடமுழுக்கு செய்துள்ளார். அப்போது சுவாமி அம்பாள் விமானங்கள் கட்டப்படவில்லை. கோடா முனுசாமி ஐயர் காலத்திற்கு பிறகு ஆலயம் மீண்டும் சீரழிய தொடங்கி பூஜைகள் வெகுவாக குறைந்து ஆலயம் மூடி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்களா. அப்புறம் 1968ஆம் ஆண்டு குரோம்பேட்டை ராதாநகரில் வசித்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மூடி கிடக்கும் இந்த ஆலயத்தை பார்வையிட்ட போது பூஜைகள் ஏதுமின்றி ஆலயம் பாழடைந்து பூட்டப்பட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போது ஆலயம் தாம்பரத்தில் உள்ள HR&CE கிளை கட்டுப்பாட்டின் கீழ் இணைக்கப்பட்டு இருந்துச்சாம். அப்புறம் 1991ஆம் ஆண்டு தங்கையா அவர்கள் தாம்பரம் HR&CEயின் நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அகஸ்தீஸ்வரர் பக்தரும் கூட. ஸோ அவர் வந்து நேர பார்வையிட்டு இந்த ஆலயத்தை வந்து பூட்டி கிடந்ததை திறந்து ஸோ பூஜையெல்லாம் செய்ய ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அப்புறம் 5/9/1991ஆம் ஆண்டு ஆலய திருப்பணி துவக்க விழா நடைபெற்று 1993ஆம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு. சுவாமி அம்பாள் விமானங்கள், ஆலய சுவர்கள், மண்டபம் மற்றும் மேற்கூரை கட்டப்பட்டு மீண்டும் 25/6/2007 வெகு சிறப்பாக குடமுழுக்கு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் தெய்வீக பேரவை என்ற அமைப்பின் மூலம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட ஈசான மூலையில மனித முயற்சியின்றி தானாக உருவான குளம் இவ்வாலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ எதற்கு எடுத்தேன் என்றால், இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் சமீபத்தில் தான் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பல ஊர்களிலிருந்தும் இந்த ஏரியால இருந்தும் சிவ தொண்டர்களும் சிவ பக்தர்களும் ஏராளமானோர் கலந்துக்கிட்டு கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த வீடியோவை பார்க்குற இந்த கோவிலை பற்றி தெரியாத பல சிவ தொண்டர்களும் சிவ பக்தர்களும் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த கோவிலுக்கு வரணும், வருகை தந்து ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரரோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணினேன். மேலும் ஒரு தகவல், இந்த கோவிலுக்கென்று அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.